வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு புத்திசாலி முயல்ங்கிற அடிப்படையில் ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். குழந்தைங்கள்லாம் இந்த கதையை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கதை மொத்தமாக ஒரு 5 நிமிஷம் இல்லை 6 நிமிஷம் தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. ஒரு பெரிய காடுன்னா அவ்வளோ பெரிய காடு. காட்டுல பயங்கர நிறைய மரங்கள்லாம் இருக்கு. எப்ப பாரு காடு கொஞ்சம் இருட்டாவே இருக்கும், அந்த அளவுக்கு பெரிய காடு இருக்கு. அந்த காட்டுக்கு ஒரு ராஜா இருக்கு. ராஜான்னா எல்லாம் உங்களுக்கு தெரியுமே. யார் ராஜா? காட்டுக்கு சிங்கம் தான். சிங்கம் அந்த காட்டுக்கு ராஜா. சிங்கம் மட்டும் இல்லாம அந்த காட்டுல மற்ற விலங்கு, எல்லா விலங்குகளும் இருக்கு. மற்ற விலங்குன்னா என்னென்ன? குதிரை, யானை, குரங்கு, முயல், இந்த மாதிரி காணாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான விலங்குகளும், பசு, கால்மாடு, எல்லா விதமான விலங்குகளும் அந்த காட்டுல வசிக்குது. இந்த காட்டுல ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த ராஜா அவர் நினைக்கும் போதெல்லாம் ஒரு விலங்கு அடிச்சு சாப்பிடுவார். அவர் பசி எடுக்குதுன்னா நினைக்கப்பெல்லாம் ஒரு விலங்கு டெய்லி அவர் என்ன தோணுதோ அப்ப எந்த விலங்கு வேணுமோ அந்த விலங்கு அடிப்பார். இந்த மாதிரி அடிச்சு சாப்பிடுறது மற்ற விலங்குகளுக்கெல்லாம் ஒரே கவலையா இருக்கும். ஏன்னா அவங்க டெய்லி எப்ப நம்ம சிங்கம் நம்மளை எப்ப கடிச்சு சாப்பிடணுமோன்ற ஒரே பயத்திலேயே அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த மற்ற விலங்குகள்லாம் சேர்ந்து ஏன் நம்ம இப்படி டெய்லி பயந்து சாகணும், இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜாவுக்காக பிளான் பண்ணுவாங்க. இந்த ராஜாவை என்ன பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி நம்ம பயந்து இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாம் ஒரு முடிவு எடுத்து எல்லா விலங்குகளும் ஒரு நாள் ஒரு மீட்டிங் போடுவாங்க. மீட்டிங்னா எல்லா விலங்கும் ஆஜராயிடுவாங்க. எல்லாம் கும்பல் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுவாங்க. சரி, நம்ம இந்த மாதிரி ராஜா டெய்லி ஒவ்வொருத்தர் அடிச்சு சாப்பிட்றாரு, நமக்கு எல்லாம் இது கவலை அடிக்கிற மாதிரி இருக்கு. சாவலனா கூட டெய்லி நம்ம அடிப்போம்ன்ற ஒரு பயம் இருக்கு. அதனால நம்மளாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணலாம் அப்படின்ட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லுவாங்க. அதுல ஒரு குட்டி முயல் ஒரு ஐடியா சொல்லுவோம். சரி, நான் ஒரு ஐடியா சொல்றேன். என்ன பண்ணுவோம், நம்ம எல்லா விலங்குகளும் ஒரு முடிவு எடுப்போம். ஒரு நாளைக்கு ஒரு விலங்கு போயிட்டு ராஜா கிட்ட அவங்களே சரண்டர் ஆகிடும். ராஜா, நீங்க இன்னைக்கு இதை அடிச்சுன்னு சொல்லிட்டு நம்மளே அமுச்சு விட்டுருவோம். அவர் அடிக்கிறதுக்கு பதில் நம்மளே அமுச்சு விட்டுருவோம். அவங்க கூட்டத்துல மாடுன்னா மாடோட கூட்டத்துல ஒரு ஆள் அன்னைக்கு செலக்ட் பண்ணிட்டு வயசானவரோ யாரோ ஒருத்தர் செலக்ட் பண்ணி அமுச்சிடுவோம் ராஜா கிட்ட. அதனால மற்றவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம், இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கலாம், பயப்பட தேவையில்லை அப்படின்னு ஒரு முயல் ஒரு ஐடியா சொல்லுவோம். முயல் ஐடியா சொன்னதுமே எல்லாரும் வரவேற்பாங்க. ஆமா, இது நல்ல ஐடியா இருக்கு அப்படின்ட்டு எல்லாம் முடிவு பண்ணுவாங்க. சரி, ஓகே, நம்ம இந்த பிளான்ல ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல இருந்து ஒரு விலங்கு அமுச்சிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க. முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ராஜா கிட்ட போவாங்க. எல்லாம் கூட்டமா போயிட்டு ராஜா கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி ராஜா, நீங்க தான் இந்த காட்டு ராஜா, எல்லாருக்கும் தெரியும். ஆனா நீங்க இந்த மாதிரி நினைச்சு எங்களை திடீர்னு அடிக்கிறது எல்லாருக்குமே பயமா இருக்கு. அதனால நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி எங்க விலங்குகள்ல இருந்து ஒரு இடத்துல இருந்தும் ஒரு மாடு, ஒரு விலங்கு அன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு காமிச்சிருவோம், நீங்க அடிச்சு சாப்பிட்டுக்கலாம், மற்றவங்களை தொந்தரவு பண்ண அவசியம் இல்லை. ராஜாவும் சரிடா, நமக்கு என்ன இனிமே உட்கார்ந்த இடத்துல இருந்து சாப்பாடு, சரி ஓகே நீங்க சொல்றபடியே நடக்கட்டும் அப்படின்ட்டு ஓகே சொல்லுவார். ஓகே சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த நாள்ல இருந்து ஒரு கூட்டத்துல இருந்து ஒரு நாளைக்கு ஒரு குதிரையில இருந்து ஒரு குதிரை அனுப்புவாங்க, பழைய குதிரை அனுப்பிடுவாங்க. அதுக்கு அடுத்த நாள் வரி குதிரையில இருந்து ஒரு குதிரை அனுப்புவாங்க. அதுக்கு அடுத்த நாள் ஒரு நரி அனுப்புவாங்க. இப்படி ஒரு விலங்குல இருந்து ஒரு நாள் ஒவ்வொருத்தர் அனுப்பிச்சுட்டே இருப்பாங்க. இப்படி கொஞ்ச நாள் போக அன்னைக்கு ஒரு நாள் முயல் கூட்டத்தோட பொறுப்பு. அன்னைக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு முயலை செலக்ட் பண்ணுவாங்க. எல்லா முயலும் சேர்ந்து ஒரு முயலை செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணி நீ தான் இன்னைக்கு போகணும், இன்னைக்கு நீ தான் சிங்கத்துக்கு பசி ஆகணும் அப்படின்ட்டு சொன்ன உடனே இதுக்கு ஒரே கவலை, என்னடா இது நம்மளை மாட்டி விட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த முயல் யோசனை பண்ணோம். சிச்சோ அப்படின்னு யோசனை பண்ணிட்டு சரி ஓகே நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும். போகும்போது இதுக்கு ஒரு யோசனை பண்ணோம், ஏன் நம்ம அதுக்கு போய் அப்படி சாகணும், ஏன் நம்ம சிங்கத்தை பழி வாங்கக்கூடாது அப்படின்னு அந்த குட்டி முயலுக்கு ஒரு புத்திசாலித்தனமான யோசனை வரும். சரி, யோசனை வந்தவொடனே இன்னைக்கு பழி வாங்கிடும் அப்படின்ட்டு நேராக போகும் சிங்கத்துக்கிட்ட போன உடனே பயம்தான். சிங்கம்னா கொஞ்சமா அப்படி பார்த்தாலே நம்மளே பயப்படுவாங்கல்ல. சிங்கத்துக்கிட்ட போயிட்டு ராஜா இன்னைக்கு என்னதான் அமைச்சிருக்காங்க, இன்னைக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா டேஸ்டா என்ன சாப்பிட போறீங்க,
எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, பட் இருந்தாலும் நீங்க சந்தோஷப்படுறீங்கன்றதுனால எனக்கு சந்தோஷம் அப்படின்னு இப்படி சொல்லும். சொன்னோடனே சிங்கத்துக்கு கொஞ்சம் நல்ல வரவேற்பாடு, முயல் என்னடா இவ்வளோ நல்லா முயலா இருக்கு அப்படின்ட்டு யோசனை பண்ணும். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த முயல் சொல்லுவோம், ராஜா ஆனா ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு. உடனே ராஜா கேட்பாங்க, என்ன என்ன அது? முயல் சொல்லுவாங்க, ஐயா நான் வந்துட்டே இருந்தேன்னா வர வழியில உங்களை விட ஒரு பெரிய சிங்கத்தை நான் பார்த்தேன். பெரிய சிங்கம் அப்படி பயங்கரமா கர்ஜிக்கிறது, உங்களை விட பயங்கரமா கர்ஜிக்குது, உங்களை விட ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு போல இருக்கு அப்படின்னு. ராஜாவுக்கு ஒரு கேள்வி, என்னடா அது, நம்ம இந்த காட்டுக்கு ராஜா, நம்மளை விட யாரா அவ்வளவு பவரா இருக்குது அப்படின்னு முயலை கேட்கும். இல்ல ஆமா நான் பார்த்தேன், நீங்க வேணா வாங்க நான் காமிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த முயல் வந்து இந்த சிங்கத்துக்கிட்ட சொன்னோன்னா சிங்கமும் சரி வாங்க நீங்க காமிக்கணும்னா 2 பேரும் போவாங்க. முயலும் சிங்கமும் போயிட்டே இருப்பாங்க. முயல் என்ன பண்ணும், சிங்கத்தை கூட்டும் போயிட்டு ஒரு கிணத்து பக்கத்துல நிறுத்திட்டு, ராஜா இந்த கிணத்துலதான் அந்த பெரிய மிருகம் இருக்கு, கத்துது, உங்களை விட அதிகமா கத்துது, பயங்கரமா கர்ஜிக்குது அப்படின்னு. சிங்கம் மெதுவா அந்த 2 கால் எடுத்து அந்த கிணத்து மேல வச்சு எட்டி பார்க்கும். எட்டி பார்த்த உடனே உள்ள பார்த்தா சிங்கம் மாதிரி இன்னொரு சிங்கம் இருக்கு. இதுக்கு பார்க்கிற ஒரு சமயத்துல இதுக்கு ஒரு பயம், என்னடா இது நம்மள மாதிரியே இருக்கு, பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கர்ஜிக்கும். அப்படியே சிங்கம் அப்படின்னு சொன்னது கர்ஜிச்ச உடனே கிணத்துல இருக்கிற சிங்கமும் அப்படியே திரும்ப கர்ஜிக்கும். இது கர்ஜிக்கிற மாதிரி அதுவும் கர்ஜிக்கும். உடனே இந்த சிங்கத்துக்கு பயம், என்னடா இந்த காட்டுக்குனால எங்கிட்டயே வந்து நீங்க பண்ண சொல்லிட்டு எக்ரி அந்த சிங்கத்தை பிடிக்கிறதுக்காக கிணத்துல குதிக்கும். கிணத்துல குதிச்சதுமே என்ன ஆகும் சொல்லுங்க, என்ன ஆகும், அந்த சிங்கமும் செத்துரும். இந்த புத்திசாலி முயல் உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லா விலங்குகளுக்கும் போய் இந்த விஷயத்த சொல்லுவோம், இந்த மாதிரி புத்திசாலித்தனமா நான் சிங்கத்தை பழி வாங்கிட்டேன், இனிமே நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ட்டு அன்னிலேருந்து அந்த காட்டுல எல்லா விலங்குகளும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இந்த கதையில இருந்து என்ன தெரியுது எல்லாருக்கும், சின்ன முயலா இருந்தாலும் புத்திசாலித்தனமா இருந்தா நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம், மற்றவங்களையும் சந்தோஷமா வைக்கலாம், கெட்டது செய்யறவங்களை பழி வாங்கலாம் அப்படின்ற